லகரம் வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அலகு 1. ஏன்னா இதை பற்றிய புரிதல் நிறைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த அலகு 1 என்ன சொல்ல வர்றாங்க, எந்த மாதிரி நம்ம படிக்கணும், அதத்தாங்க இந்த காணொளியில மிக சுருக்கமாக தெளிவாக நான் சொல்ல போறேன். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க பழைய பாடத்திட்டத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அங்கும் இயல் 1ல மொழி வரலாறு தான். அந்த பழைய பாடத்திட்டத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதனுடைய தலைப்புகள் ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப இந்த புதிய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மொழி வரலாறுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இது அந்த பாடத்திட்டத்தினுடைய சுருக்கம் தான், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கூட இந்த பாடத்திட்டத்தை மிக நேர்த்தியாக ஒன்றின் கீழ் ஒன்றாக நாம அதை கொண்டு வரும் பொழுது இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு ஒரு திகைப்பு, வியப்பு கூட ஏற்படலாம். நீங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அந்த பாடத்திட்டத்தை ஒரு 2 பக்கத்துல நம்ம அடைச்சிருக்கிறதுனால அது தோற்றத்துல 2 பக்கமா தெரியலாம். ஆக நம்ம விரித்து விளக்கமாக பார்க்கும் பொழுது அதனுடைய ஆழத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப பெரும்பாலான நபர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, புதிய பாடத்திட்டத்துல மொழி வரலாறு அப்படின்றது முதல் தலைப்பு ஐயா திராவிட மொழிகள் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த திராவிட மொழிகளை மட்டும் நம்ம படிச்சா போதுமா? சக்திவேல் ஐயா புத்தகத்துல, அகத்தியலிங்க ஐயா திராவிட மொழிகளுடைய 2 கூறுகளா புத்தகங்கள் இருக்கு. ஜான் சாமுவேல் அவர்களுடைய புத்தகம், மூவாயுடைய புத்தகம், தேப்போமியுடைய புத்தகம். அப்ப இந்த நூல்களை மட்டும் நம்ம அதுல இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் அப்படின்ற தலைப்பை மட்டும் நம்ம படிச்சா போதுமா? சரி, இந்த திராவிட மொழிகள்ல என்ன சொல்லி இருப்பாங்க, எது எது திராவிட மொழிகள், அதுல நடு திராவிட மொழி என்ன, தென் திராவிட மொழி என்ன, வட திராவிட மொழிகள் என்ன, எந்த மொழி எங்கிருந்து எப்படி பிரிஞ்சு போச்சு, மூல திராவிட மொழியிலிருந்து முதல்ல பிரிந்த மொழி என்ன, எந்த மொழி எந்த மொழிக்கு ஆதரவு கொடுத்துச்சு, இதை பற்றிய தகவல், ஒரு மொழிக்கு யாரு வடிவம் கொடுத்தது, இப்ப தெலுங்கு அப்படின்னா அதனுடைய இலக்கணம் அந்த மொழிக்கு யாரால் எழுதப்பட்டது, இலக்கியங்கள் எப்படி எழுதப்பட்டது. அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையான தகவல் திராவிட மொழிகளுக்குள்ள இருக்கும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. நான் மீண்டும் சொல்றேன், இது பாடத்திட்ட விளக்கமாக கொடுக்க கிடையாது. இது பாடப்பொருளை ஒரு குறிப்பாகத்தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு மொழி வரலாறு புத்தகம் நீங்க வாங்குறீங்க. மொழி வரலாறு அப்படின்றதுக்குள்ள என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்கு, நீங்க சக்திவேல் புத்தகத்தை எடுத்து பாருங்க. அப்ப நம்ம இந்த திராவிட மொழிகள் அப்படின்னா அந்த திராவிட மொழிகளை பற்றி படிக்கும் பொழுது மட்டும் நீங்க மொழி வரலாறை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நம்ம லகரம் என்னுடைய அனுபவம், நான் கற்று போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற அந்த அனுபவம், நான் என்னுடைய பயிற்சி நிறுவனத்துல நான் எப்படி வழிகாட்டுறேன், அதை நீங்களும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு தான் இந்த பதிவு. இப்ப நம்ம மொழி வரலாறு அப்படின்றப்ப ஒரு மொழியை பற்றிய நீங்க அடிப்படையாக நீங்க தெரிந்து கொள்ளாம நீங்க உள்ள கடந்து போக முடியாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு மொழிண்டாலே எடுத்த உடனே எழுத்து வடிவத்துல அந்த மொழி வந்துருமா? அப்ப மொழி அப்படின்னா அதோட அமைப்பு என்ன, அதோட வரலாறு என்ன, அது பேச்சு, எழுத்து, இவற்றின் மூலமாக ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய கருவி மொழிதான். அப்படின்றப்ப நம் மொழியை பற்றிய அடிப்படையான தகவல்ல இருந்து நாம போகணும். சரி, அங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றப்ப இந்த என்னுடைய பாடப்பொருளை உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன். இப்ப நம்ம பாடப்பொருளை பொறுத்த வரைக்குங்க,
நம்ம பாடப்பொருள், அதாவது லகரத்துல. இந்த திராவிட மொழிகள் இருக்கு பாத்தீங்க, இந்த தலைப்பு அப்படின்னா இந்த திராவிட மொழிகள் மட்டும் கிடையாது, இது மட்டுமே ஒரு பகுதி ஒண்ணு. இது வந்து முழுக்க முழுக்க பேச்சு மொழிய தோற்றம், வளர்ச்சி, அங்க ஒளி என்றா என்ன, உருபண்டா என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட மொழியை பற்றி ஒரு நீண்ட விளக்கம், அதுக்கப்புறம் ஒரு மொழியை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும், அது சொற்றொடர் அமைப்பு, ஒவ்வொரு காலகட்டங்கள்ல அந்த மொழி வந்து எப்படி வந்து பரிணமித்து வந்திருக்கு, உலக அளவுல நம்ம மொழி வந்து எந்தெந்த மொழிக்குள்ள போய் வந்து நம்முடைய சொற்கள்லாம் வந்து உள்ள கலந்துருக்கு, பிறமொழி சொற்கள் உள்ளே வந்து நம்முடைய மொழியை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து இங்க வந்து ஆக்கிரமித்து இருக்கு. அது ஐரோப்பிய மொழிகளா இருக்கலாம், வேறு ஒரு திராவிட மொழியா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு முழுமையான ஒரு தகவலை பத்தி நம்ம வந்து நம்முடைய பாடப்பொருளை கொடுத்திருக்கோம். திராவிட மொழிகள்ன்றது வந்து இந்த திராவிட மொழிகளை மட்டும் நம்ம வந்து படிச்சுட்டு போறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. நீங்க போன டிஆர்பிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த தலைப்பை தாண்டி அதை ஒட்டிய கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வந்திருக்கும். இப்ப நீங்க அடுத்த தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் மீண்டும் சொல்லிட்டேங்க, முதல் தலைப்புன்றது திராவிட மொழிகளை மட்டும் நம்ம படிக்க கூடாது. அப்ப மொழி வரலாறு என்பது அந்த திராவிட மொழிகள் சார்ந்த அனைத்து தகவலையும் அடிப்படையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வச்சுக்கிறோம். அடுத்து இந்த தமிழ் மொழியுடைய தொன்மை, தமிழ் மொழியுடைய தனித்தன்மை, தமிழின் கிளைமொழிகள், தமிழின் உலக செம்மொழிகளும், புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், இதை பத்திலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ் மொழியுடைய தொன்மை, தமிழ் மொழியுடைய தனித்தன்மை என்றப்போ வந்து நீங்க சங்க இலக்கியம் படிக்கிறப்பே வந்து அந்த கருத்து வந்து அங்க இருக்கும். அது இலக்கியம் சார்ந்த புரிதல் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மொழி சார்ந்த புரிதல். இப்ப தமிழ் மொழியோட தொன்மை அப்படின்றப்ப என்னுடைய பாடப்பொருளை வச்சே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதை சொல்லிடுறேன். அப்ப தமிழ் மொழியோட தொன்மை அப்படின்றப்ப நீங்க நல்லா பாருங்க, மொழி வரலாறோட அங்க என்ன சொல்ல வர்றாங்க அதத்தான். இப்ப தமிழ் மொழியோட தொன்மை அப்படின்றப்ப தொன்மைண்டாலே நம்ம வந்து காலத்தின் அடிப்படையில வந்து நம்ம வந்து என்ன சொல்ல வர்றாங்க, இது நல்லா பாருங்க. ஒரு மொழியை பற்றி நம்ம எப்படி வந்து தொன்மையானது அப்படின்றத வந்து எதெல்லாம் பறைசாற்றுறோம், எதெல்லாம் வெளிப்படுத்தும்னா அகச்சான்றுகள் இருக்கு. இப்ப நம்ம அகச்சான்றுகள் அப்படின்னா என்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அகச்சான்றுகள் வேறு, புறச்சான்றுகள் வேறு, தொன்மச் சான்றுகள் வேறு, ஒவ்வொன்றுக்கும் சான்றுகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இலக்கிய வரலாறு மட்டும் படிச்சா போதுமா? கண்டிப்பா பத்தாது. அப்ப நீங்க பாடத்திட்டம்ன்றது வந்து இலக்கிய வரலாறுல இருந்து மட்டும் பாடத்திட்டம் கட்டமைக்கிறது கிடையாது. இப்ப தமிழ் மொழியோட தொன்மையை பத்தி இலக்கிய வரலாறுல இருக்கும், நம்ம இல்லைன்றெல்லாம் சொல்லல. ஆனா தமிழ் மொழியோட தொன்மை பத்தி தனித்துவமான புத்தகங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான புத்தகங்கள்லாம் உண்டு. இப்ப அகச்சான்று அப்படின்னா என்ன, நம்ம எல்லாம் வந்து இந்த இலக்கியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய சான்றுகள் தான் இங்க வந்து அகச்சான்று. இப்ப நம்ம இங்கேயும் ஒரு தவறுதலா புரிஞ்சுக்கிறோம், அகம்னா உள்ள, ஒருவேளை வந்து உள்ள இருந்து தோண்டி எடுக்கிறது போல, அப்படி கிடையாது. அகச்சான்று அப்ப பாருங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லும் மண்ணும் எந்த காலகட்டத்தில் தோன்றுச்சோ அன்னைக்கே வந்து அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். முன் தோன்றிய மூத்த குடின்னு கூட சொல்லியிருக்கலாம், வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. அன்னைக்கும் நம்ம இலக்கியத்துக்குள்ள வந்து தமிழண்டாலே என்னது வீரம். சரிங்களா? ஒவ்வொரு நூற்பாக்குள்ளேயும் ஒரு அழுத்தமான ஒரு கருத்து இருக்கும். அதே மாதிரி நீங்க அப்படியே படிச்சு வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அகச்சான்றுகள். அப்ப இலக்கியம் சார்ந்த எழுதி வைக்கப்பட்ட அந்த சான்றுகள்ல வந்து அகச்சான்றுகள். இப்ப நீங்க இதுல புறச்சான்றுகள் வரும். புறச்சான்றுகளாக நம்ம சொல்லும் பொழுது வந்து இந்த நம்ம வந்து கல்வெட்டு ஆராய்ச்சி, புதைபொருள் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் வெளியே தோண்டி எடுக்கப்பட்டு இன்னைக்கும் நமக்கு வந்து கண்கூடா வந்து புறத்தே அதற்கு சான்றாக இருக்கும். ஏன்னா நீங்க வந்து இணையத்துல அடிச்சு பாருங்க, நிறைய தேடுங்க. இன்னைக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி எங்கேயே போயிருச்சு, படிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இப்ப தொன்மம் அப்படின்னா என்ன, இவ்வளவு நாளா படிச்சிருப்போம். தொன்மை வேறு, தொன்மை வேறு.
ரெண்டுக்கு நுணுக்கம் இருக்கு. இப்ப தொன்மை இலக்கியங்கள் நம்ம வந்து சொல்றோம், பழமையான இதிகாசங்கள் புராணங்கள் இந்த வரலாறுகளை வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு கருவை எடுத்துக்கிட்டு படைக்கக்கூடிய ஒரு படைப்புக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா தொன்மம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து இங்க கூட பாருங்க, தளர்ப்புரை நிறக்கடவுள் தந்த தமிழ், இதெல்லாம் எங்க கம்பர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம நிறைய வந்து புராணமா இருக்கலாம், இல்ல இதிகாசங்களா இருக்கலாம், பழமையான நம்ப முடியாத சில காப்பியங்கள் இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளயும் மொழியை பற்றிய சில குறிப்புகள் இருக்கும். இதுதான் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, சிவபெருமானுக்கும் மலைமகளுக்கும் வந்து திருமணம் நடந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து எல்லாரும் வந்து தேவர்கள் எல்லாரும் ஒன்றா கூடுனாங்க. அப்ப சிவன் வந்து அகத்தியருக்கு வந்து தமிழையும் பாணினிக்கு வந்து வடமொழியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு பழமையான இலக்கியம். அந்த மொழியை பத்தி சொல்ல வர்றாங்க பாருங்க, இதுதான். அப்ப இந்த தொன்மையான சான்றுகளும் இங்க வந்து ஒரு மொழி வரலாற்றுக்கு சான்றுகளா இருக்கு, நம் மொழியை பற்றி ஒரு புரிதலுக்கு சான்றாக இருக்கு. இப்ப இதுதான். அப்படியே இன்னும் போனோம்னா தொன்மையை பற்றி நமக்கு தெரியும், தென்மொழின்னா தமிழ் மொழி, வடமொழி அப்படின்னா சமஸ்கிருதம். அப்ப நம்மளை பற்றி நம்ம புகழ்வது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நமக்கு எதிரான ஒரு இலக்கியத்துக்குள்ளேயும் தமிழை பற்றி ஒரு சான்றுகள் இருக்குன்றது இங்க வந்து நமக்கு என்னது, அது ஒரு வியப்பு தான். அப்ப வடமொழி சான்றுக்குள்ளேயும் தமிழை பற்றிய தொன்மைகள் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து பாடம் நடத்தலைங்க, ஒரு சின்ன புரிதலுக்காண்டிதான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான். நீங்க அப்படியே படிச்சு வந்தீங்கன்னா அப்புறம் திராவிட மொழிகளுக்குள்ள தமிழ் மொழியோட தொன்மைக்கான சான்றுகள் என்ன, இப்படியே நம்ம பார்த்தோம்னா இதுதாங்க நம்ம இந்த புதிய பாடத்திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நம்ம வந்தோம்னா நம்முடைய பாடப்பொருளை பொறுத்த வரைக்கும் இலக்கிய வரலாறுகள் மட்டும் கிடையாதுங்க, மொழி மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி தனித்துவமான புத்தகங்களும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தொல்பொருள் ஆய்வு சான்று இதெல்லாம் வந்து இதெல்லாம் தொன்மைக்குள்ளதான் வருது. இப்ப நீங்க அடுத்த தலைப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப தமிழ் மொழியோட தொன்மை தனித்தன்மை, அதுல கல்வெட்டு சான்றுகளும் இங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இந்த புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், அதே நேரத்துல வந்து நமக்கு வந்து தொல்லியலும் கொடுத்துருக்குறாங்க. அது வேற, ரெண்டு பேரும் குழப்பிக்கிறாங்க. நிறைய நான் வலைதளோட பார்த்தேன். நான் வந்து தொல்லியலையும் இங்க இருக்கக்கூடிய புதைபொருளாயும் பண்பாட்டு பரவல் இந்த மொழியையும் ரெண்டையும் போட்டு அந்த வேறுபாடு நுணுக்கங்கள் தெரியாம வந்து இதை படிச்சா போதும் அதை படிச்சா போதும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பாடத்திட்டத்தை பற்றிய ஒரு புரிதல் இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அப்ப இங்க கல்வெட்டு சான்று இங்க வருதுன்னா இது மொழியோடு தொடர்புடையது, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்க, நீங்க தொல்லியலுக்கு போறப்போ வந்து அங்க வேற மாதிரி இருக்கும். அப்ப கல்வெட்டு சான்று, அடுத்து வந்து அயல் நாட்டு சான்று. இப்ப இதுவும் நம்முடைய மொழியை பற்றி ஒரு தொன்மைதான். இப்ப நீங்க கடல், பறவை, ஆழி, புணரி, ஆறுகளி, முன்னீர், இன்னும் கடலுக்கு நிறைய பேர் இருக்கு. இப்ப நீங்க ஒரு படகு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதவை, அதாவது வந்து நம்ம வந்து கடல்ல வந்து நம்ம வந்து பயணம் செய்வோம், இல்ல களம், ஓட, மரக்களம், தோணி, இதுல என்ன தமிழ் மொழியோட தொன்மை தெரிஞ்சிட போகுது அப்படின்னா, இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பொருளுக்கு ஒரு பெயர் இருக்கும். இதே மொழி வந்து நம்ம மொழி வந்து அன்றைய இன்னைக்கே நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டோட வந்து நம்ம வந்து வணிகம் செய்யறோம். அன்றைய காலகட்டத்திலேயே பிற நாடுகளோட நம்ம வணிகம் செய்யும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துவாங்க. அப்ப நம்ம பெயரை அவங்க அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க மொழியினுடைய கட்டமைப்புக்கு ஏற்றார் போல அவங்களுடைய அந்த ஒளியியல் ஒளியல் இதற்கு ஏற்றார் போல வந்து, ஏன்னா அவங்களை உச்சரிக்கக்கூடிய விதம் வேறு. அப்ப அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய பெயரை வந்து ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க, சொல்லுவாங்க. இப்ப அது வந்து நமக்கு வந்து இந்த அயல்நாட்டு சான்றுகளும் நம்முடைய மொழியை பற்றி ஒரு தொன்மைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இப்ப இந்த மாதிரி தகவல்லாம் தாங்க இந்த தொன்மையில வந்து இதை பத்தி நான் விளக்கம் சொன்னா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். இது ஒரு சின்ன ஒரு பாடத்திட்டத்தை பற்றி ஒரு புரிதல் தான். இப்ப நீங்க அடுத்த தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளைமொழி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளைமொழி, கிளைமொழியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்ம வந்து அனாவசியமான தகவல் நான் நிறைய வந்து வலைவலி வந்து நான் பார்த்திருக்கேன். என்னுடைய நகரத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் விளக்கம் வந்து நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன். கிளைமொழிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப பாருங்க, அப்படியே வந்து பாருங்க, என்னுடைய பாடப்பொருளை வைத்தே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். சில நண்பர்கள்லாம் கேட்டாங்க, உண்மையிலேயே நீங்க வந்து பாடப்பொருள் கொடுத்துட்டீங்களா, அதை எப்படி கொடுக்க முடியும் இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல?
லகரத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதா சொல்லுவோம். இந்த ஆட்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிறதுக்கு வந்து கவர்றதுக்காண்டி வந்து பொய் புரட்டுகளை சொல்றதுக்கு வந்து இங்க நாங்க தயாரா இல்லைங்க. அந்த மாதிரி வந்து சொல்லி வந்து வகுப்பு நடத்துன்றதும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. என்னடா இப்படி பேசுன்னு நினைக்காதீங்க. தமிழை வச்சு நம்ம வந்து பொய் சொல்லி பொழைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அது எனக்கு வந்து கண்டிப்பா கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 37 பாருங்க. இங்க தமிழின் கிளைமொழிகள், கிளைமொழின்றதுல ஒண்ணுமே கிடையாது. இங்கேயும் நமக்கு வந்து அங்க வந்து என்னது புரிதல். இப்ப கிளைமொழி என்பது என்னது? தனி மனிதனுடைய அந்த பேச்சு வழக்கு இருக்கு பாத்தீங்களா? இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? தலைப்பை நீங்க கவனிக்கணும். தமிழினுடைய கிளைமொழிகள். நீங்க நன்னூல் படிச்சிருப்பீங்க. செந்தமிழ் நாடு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பன்னீர் நிலங்கள் படிச்சிருப்பீங்க. அதுதாங்க கிளைமொழி. இந்த கிளைமொழின்றது அன்றையோட முடிஞ்சா? தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறாரு. தொல்காப்பியர் எங்க சொல்லி இருக்கிறாரு? இந்த பாருங்க, அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் வந்து ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க பாருங்க. இந்த சொல்லியிருக்கிறாரு பாருங்க. தொல்காப்பியர் வந்து செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் தன் குறிப்பினரே திசை சொற்கிழவி. இந்த திசை சொல்றதுதான் என்னது? அன்னைக்கு தொல்காப்பியர் வந்து இந்த நூற்பா சொன்னாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த செந்தமிழ் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பன்னிரு நிலத்துக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் பேசக்கூடிய அந்த சொற்கள் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. ஏன்? அது திசை சொல். இப்ப செந்தமிழ் சொல் என்பது அப்படி கிடையாது. அந்த செந்தமிழ் சொல் என்பது செந்தமிழ் சொல்லாக இருக்கும். அது கற்றவர்களுக்கும் புரியும், கல்லாதவர்களுக்கும் புரியும், அந்த நாட்டுல பேசக்கூடியவங்களுக்கு புரியும், சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாட்டினர்களுக்கு புரியும். ஒரு செந்தமிழ் சொல்லத்தான், தூய தமிழ் சொல்லத்தான் இந்த திசை மொழி, அதை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அந்த மொழியை அவ்வாறு சொல்லாமல் வேறொரு சொல்லாக என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு செரு அப்படின்றது செந்தமிழ் சொல்லு. இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து வயல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப தொல்காப்பியர் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செந்தமிழ் நாடுகள் என்னன்னுதான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா வந்து எத்தனைன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா என்னன்னு சொல்லல. ஆனா தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய சேனாவரையர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உரையாசிரியர்கள் தான் பின்னாடி வந்தவங்க வந்து என்ன பண்றாங்க, இதெல்லாம் வந்து செந்தமிழ், இது செந்தமிழ் நாடு, இது வந்து பாத்தீங்கன்னா கொடுந்தமிழ் நாடுகள், அதாவது வந்து திசை சொற்கள் பேசக்கூடிய செந்தமிழ் நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 12 நாடுகள்னு சொல்றாங்க. இங்க நன்னூல் உரை எழுதிய மயிலைநாதர் என்ன பண்றாரு? அதே மாதிரிதான். நன்னூலுக்கு தொல்காப்பியத்தை முதன்மை நூலாக வைத்து எழுதப்பட்ட வழிநூல். பவனந்தி முனிவரும் அவர் வந்து செந்தமிழ் நாடுகள், செந்தமிழ் நாடு, கொடுந்தமிழ் நாடுன்னு சொல்லலைங்க. ஆனா உரையாசிரியர்கள் தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இது செந்தமிழ் நாடு, இதை சுற்றி இருக்கக்கூடிய கொடுந்தமிழ் பேசக்கூடிய கிளைமொழி பேசக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான். அப்படியே நீங்க பாருங்க, இந்த அட்டவணை எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம எதுக்கு படிக்கணும்னே தெரிஞ்சிருக்கிறாரு. முன்னாடி வந்து மொழி வரலாறுன்றப்போ ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, தனித்துவமாக கிளைமொழிகள் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ள கொண்டு வந்து இதை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கிளைமொழிகளை பற்றி படிக்கும் பொழுதும் நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த புரிதல் வந்து வேணும். தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்ப நல்லா பாருங்க, புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி மாவட்ட கல்வெட்டுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னு இற்று வந்து இன்னு, அதாவது ஒன்றுன்றது வந்து ஒண்ணு, கொன்றுன்றது என்னது கொன்னு, இதெல்லாம் கிளைமொழி. இப்ப நான் இருக்கக்கூடிய மாவட்டத்திலோட பாருங்க, நீன்றதுக்கு வந்து நீனு அப்படின்னுவாங்க, நீனுண்டுவாங்க, இது கிளைமொழி. இப்ப நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, நீம் அப்படின்ற சொல்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இப்ப தஞ்சாவூர்ல ஒரு மாதிரி பயன்படுத்துறாங்க, மதுரை மாவட்ட வட்டார வழக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான். அப்ப இதை பற்றியும் நம்ம வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப லகரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர்ல நீங்க கேட்டீங்க, அதாவது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெட்டீரியல் வந்து அனுப்புவீங்களா? கண்டிப்பா அனுப்ப மாட்டோம். அதே மாதிரி மெட்டீரியல் மட்டும் கொடுப்பீங்களா? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் மெட்டீரியல் வந்து தர மாட்டோம். அப்ப ஒரு நல்ல ஒரு பயிற்சின்றது வந்து அந்த பாடத்திட்டத்திற்கு நேர்த்தியான நல்ல பாடப்பொருளை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். லகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் தான் கொரியர்ல அனுப்புவோம், ரொம்ப சிறப்பா இருக்கு. சரி, நான் பாடத்துக்கு போவோம். நான் இறுதியாக பேசுறேன். இப்ப பாடப்பொருள், இப்ப கிளைமொழின்றது இதுதாங்க. கிளைமொழி வந்து பாத்தீங்கன்னா
இங்க கூட நம்ம வந்து பின்னாடி கொடுத்திருப்போம். வடக்கு கிளைமொழி, கிழக்கு கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி, அதை பற்றிய விளக்கம் தான். அப்ப வடக்கு கிளைமொழினா என்ன? சென்னை, செங்கல்பட்டு, வட ஆற்காடு மாவட்டங்களை பேசக்கூடிய வடக்கு கிளைமொழி. இங்கேயும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, இங்க நிறைய நம்ம வந்து நான் வெளிப்படுத்த மாட்டேன். நிறைய பார்த்துட்டோம். நம்ம வந்து நம்ம லகரத்தை பத்தி இங்க என்னெல்லாம் நாங்க சிறப்பா செய்யறோம்ன்றத வந்து இப்ப நான் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து கிளைமொழிக்கும் தேவையில்லாத புத்தகங்கள்லாம் தயவு செஞ்சு படிக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு பாடத்திட்டம் வந்து எதுல உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப நீங்க பள்ளி மாணாக்கர்களுக்கு வந்து ஒரு பாடத்திட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க. கண்ட கையேட வாங்கி படிச்சு விட்டு கடைசியில் உண்மையில என்ன இவ்வளவு குழப்பமா இருக்குன்னு நம்ம இது பண்ணுவோம். நம்ம வந்து ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆசிரியர் தேர்வு வாரியை வந்து பாடத்திட்டம் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீ மொழி வரலாறு எத்தனை நூல் இருக்கு, இலக்கிய வரலாறுல எத்தனை நூல் இருக்கு. ஆனா அதை மட்டும் ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு போனோம்னா, இந்த ஆசிரியர் தேர்வு வாரிய வந்து விடை குறிப்பும் தவறா கொடுத்துடுறாங்க. நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்றோம். எப்படி பண்றோம்? நம்ம வந்து அதுல ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாங்க, அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும், இணைய வழியில விக்கிபீடியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எந்த கையேடு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப நம்ம ஒரு பாடப்பொருளை படிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாடப்பொருளா இருக்கும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கிளைமொழின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக நேர்த்தியாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து சும்மா வந்து நம்ம லகரம் பாடப்பொருள் சும்மா வந்து பத்தியா காப்பி பண்ணி கொடுக்கறது அப்படிலாம் இருக்காதுங்க. நீங்க படிக்கிறதுக்கு இந்த முழுவதும் கடுமையான உழைப்பு. புதிதாக படிக்கக்கூடியவங்க என்ன பண்றதே தெரியல. நிறைய பேர்கிட்ட கேட்கிறப்போ வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனா போட்டித் தேர்வு பத்தி இந்த அடிப்படையான சில தகவல் தெரியல. ஆனா வெற்றி பெறும். அதுக்கு நம்ம உழைக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். கிளைமொழியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. அடுத்து நான் சில தலைப்புகள் சொல்றேன், நீங்க எல்லாம் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக நீங்க வந்து நான் சொல்றக்கூடியத வந்து கண்டிப்பாக வந்து நீங்க வந்து கேளுங்க, சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழும் உலக செம்மொழிகளும், தமிழும் உலக செம்மொழிகளும் அப்படியே பாருங்க. தமிழும் உலக செம்மொழிகளும் இதுவும் வந்து ஒரு தனித்துவமானது. இப்ப நம்மெல்லாம் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஐயா இந்த தமிழும் உலக செம்மொழிகள் தான் நான் வந்து இந்த பரிதிமாறு கலைஞர் சொன்னதும் இந்த பாவாணர் சொன்னதும் தேங்க அதை தேங்க ஒரு 4 பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏங்க செம்மொழி தகவல் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 பக்கம் நம்ம மெட்டீரியல் நம்ம காட்டுறது வந்து ஒரு 60-70 பக்கம் வரும். சரி, உலக செம்மொழிகள் தமிழும் உலக செம்மொழினா என்ன? வார்த்தையை நல்லா கவனிக்கணும். வெறும் செம்மொழி தமிழ் செம்மொழின்னு கூட கிடையாது, தமிழும் உலக செம்மொழிகளும். அப்ப இந்த இடத்துல என்று சொல்லக்கூடிய இடை சொல்லுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்களும் நாங்களும் அப்படின்னா அது ஒரு பொருள் இருக்கு. நீங்களும் வரலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அப்ப செவ்வியல்டா என்ன? இந்த செவ்வியல்ன்ற சொல்லு எங்க, அதாவது வந்து லத்தீன் மொழி சொல்ல இருந்துதான் முதல்ல தோன்றுது. அதுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லத்தீன் மொழி சொல்ல பாருங்க, கிளாசிக்கஸ் அப்படின்னுவாங்க, சரிங்களா? அப்ப இது வந்து தமிழ், ஆங்கிலத்துல கிளாசிக்கல், தமிழ்ல வந்து செவ்வியல். அப்ப இது எங்க இருந்து தோன்றுது, அதற்கான என்ன வரையறை, அது எல்லாமே வந்து இங்க இருந்து அப்படியே நம்ம வந்து ஆரம்பிக்கணும். நீங்க பாருங்க, விளக்கம் வந்து தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் எல்லா மொழியையும் நம்ம வந்து செம்மொழின்னு சொல்லிடலாமா? அப்ப அந்த செம்மொழிக்கு சில தன்மைகள் இருக்கும். ஒரு தொன்மையான மொழியா இருக்கணும், அதுல வந்து பிற மொழிகள் ஒப்பிடுறப்போ வந்து தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கணும், இந்த உலகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு பொது பண்பு இருக்கணும், எந்த பக்கமும் சாயாத நடுநிலைமையோட சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கணும். தாய்த்தன்மை மற்ற மொழிகளோட ஒப்பிடும் பொழுது வந்து இது வந்து என்ன இருக்கணும், பிற மொழிகளுக்கு தாயாக இருக்கணும். காட்டுமிராண்டி மொழி கூட ஒரு மொழிதான், அது பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழியா இருக்கணும். யாதும் முறை யாவரும் கேள்வி, கணியன் பூங்குன்றனார். கலை பட்டறிவு வெளிப்பாடு இதெல்லாம் பார்க்கும் பொழுது முக்கியமானது என்னன்னா பிற மொழி தாக்கம் இல்லாம ஒரு தனித்தன்மையா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு எத்தனையோ மொழிகளை வந்து அடிச்சோடு இல்லாம போயிருச்சு. பிற மொழி தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஒண்ணு இல்லாம போயிருச்சு.
ஆனா இன்னைக்கும் தமிழ் மொழி பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை, எத்தனையோ கால வெள்ளத்தையும் கடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீந்திக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பத்தி படிக்கக்கூடியதான் என்னது செம்மொழி. இப்ப செம்மொழியுடைய பண்புகள் நம்ம கொடுத்திருக்கோம். பாவாணர் சுட்டக்கூடிய 16 பண்புகளையும் விரிவாக கொடுத்திருக்கு. இதெல்லாம் அடிப்படையானது, இன்னும் உங்களுக்கு பின்னாடி வருது. இப்ப செம்மொழிக்குரிய தகுதியில் நம்ம நான் இருக்கோம். இந்திய மொழி குடும்பங்களுக்குள்ள நம்ம எந்தெந்த மொழி எந்தெந்த மாதிரி அப்படின்றத கொடுத்திருக்கோம். நீங்க இதெல்லாம் மொழி வரலாறுக்குள்ள முன்னாடி படிச்சிருப்பீங்க. ஆனா செம்மொழிக்குள்ள அவங்க பொருத்தி எப்படி கருத்துக்களை பகிர்றாங்க அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்க எடுத்து வந்தீங்கன்னா இங்கேயும் தமிழ் மொழி, ஏன்னா செம்மொழியை சொல்லும் பொழுது அந்த தொன்மைக்குள்ள வர்றப்ப முன்னாடி ஒரு தொன்மை இருந்துச்சுங்க. இது செம்மொழிகள் ஒட்டி தொன்மை வர்றப்போ அது வேற மாதிரி கருத்து இருக்கு. இப்ப நானே பாடப்பொருளை உருவாக்குறப்போ நான் போட்டித் தேர்வுல ஜெயிச்சு வந்திருக்கேன். அன்றைய காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான பாடத்திட்டத்தை உள்ள கொண்டு வைக்கல. நம்மெல்லாம் மேலோட்டமாக அப்படியே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா தமிழ் மொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறது, தமிழ் மொழி பெற்றுள்ள ஆட்சி மொழி அங்கீகாரங்கள்லாம் என்ன. அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்ல வேண்டியதுதான். இப்ப உலக அளவுல இருக்கக்கூடிய அந்த செம்மொழிகளை முதல்ல காட்சிப்படுத்துறாங்க. இப்ப சமஸ்கிருதமும் செம்மொழிக்குரிய அந்தஸ்து உடைய மொழிதான். இப்ப இங்க எப்படி இதை படிக்கணும் அப்படின்னா, இப்ப சமஸ்கிருதத்துல இப்ப மேல பார்த்தோம் பாருங்க, இப்ப தனித்தன்மையா இருக்கட்டும், பண்பாடா இருக்கட்டும், அதுல என்னெல்லாம் சொல்ல வர்றாங்க. இப்ப நம்ம மொழியில மட்டும் தொன்மை, தனித்தன்மை, பண்பாடு, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மற்ற கூறுகள்லாம் நம்ம மொழியில மட்டும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிற மொழிகள்லயும் இருக்கும், பிற மொழிகள்லயும் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்ப சமஸ்கிருதத்திலையும் அங்க என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கு. இப்ப சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சமஸ்கிருத மொழியிலையும் தொன்மை இருக்கும், தனித்தன்மை இருக்கும், அதற்குரிய பொது பண்பு இருக்கும், நடுநிலைமை இருக்கும், பண்பாட்டு கலையறிவு இருக்கும், இலக்கிய வளம் இருக்கும், உயர்வான சிந்தனையை சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் மொழியியல் கோட்பாடு இருக்கும் சமஸ்கிருத மொழியிலையும். நீங்க அப்படியே மறுபடியும் எடுத்த லத்தீன் மொழி எடுத்துக்கோங்க. இப்ப லத்தீன் மொழியிலேயே இப்ப நான் சொன்னது எல்லாமே இருக்கும். இப்ப அடுத்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கிரேக்க மொழியிலையும் தொன்மை இருக்கும், தொன்மையான மொழிதான், தனித்தன்மை உடையதான், பொதுமை பண்பு உடையதான், நடுநிலைமையான கருத்துக்களை சொல்லும். நீங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா சீன மொழியிலேயே இருக்கு, அரபு மொழியிலேயே இருக்கு, ஹீப்ரு மொழியிலேயே இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, இப்படியெல்லாம் இந்த மொழிகள்ல அனைத்துக்குமான ஒரு பொதுவான பண்புகள் இருந்தாலும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, பொதுவான பண்புகள் இருந்தாலும் அடுத்த தலைப்பு பாருங்க, உலக செம்மொழிகள் அப்படியே ஒப்பிடுவாங்க. இந்த மொழியில இந்த மாதிரி பண்பாடு சில அனுபவங்களை பத்தி சொல்றாங்க, இது இப்படியாப்பட்ட தொன்மையான மொழி, இந்த இலக்கியத்துக்குள்ள நடுநிலைமையை இந்த இடத்துல இந்த இப்ப நமக்கு தொல்காப்பியரு, இப்ப சங்க இலக்கியங்கள் இருக்கிறப்போ அந்த மொழிக்கு இலக்கணம் இருக்காதா, அந்த மொழிக்கு இலக்கியங்கள் இருக்காதா? அப்ப இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எல்லா மொழிகள்லையும் ஒப்பிட்டு சொல்லி நல்லா கவனிங்க. இந்த மொழியில் இருக்கக்கூடிய தனித்துவங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய தனித்துவங்கள்லாம் என்ன, நம்ம மொழி சொல்லக்கூடிய அகம் புறம் சார்ந்த இலக்கிய கூறுகள்ல மற்ற மொழிகளோட செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய மொழிகளோட காட்டி நம்ம மொழி எப்படி தனித்துவமாக நிக்கிது ஒண்ணு. அப்ப மொழியியல் கண்ணோட்டத்தோட பாக்குறப்போ அந்த மொழிக்கு நம்ம மொழி எப்படி தனித்துவமாக நிக்கிது. சரிங்களா? உயர் சிந்தனை கருத்துக்கள், அதாவது ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களா இருக்கட்டும். இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க படிச்சிருப்போம். நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன், இந்த மொழிகள்லாம் அங்கேயும் அகம் சார்ந்த கருத்துக்களை பத்தி சொல்றாங்க, உள்ளுரை சார்ந்த இறைச்சி சார்ந்த கருத்துக்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம தமிழ் இலக்கியங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகப்பொருளை பாருங்க, நீங்க தடம் மாறாது, ரொம்ப வல்கரா இருக்காது. ஆனா நீங்க ஆழ்ந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா எண்ணி பார்க்காத அளவுக்கு, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு அன்பினுடைய ஆழத்தை மிக நாகரிகமாக சொல்லியிருக்கும்.
நீங்க நீங்க வந்து கிரேக்கம், லத்தீன் இந்த மொழிகள்ல வந்து அது தடம் புரண்டு இருக்கும். ஒரு தலைவன் தலைவியினுடைய ஒரு அன்பை கூட வந்து நாகரிகமாக சொல்லாம அந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு நான் சொல்றேன் வந்து அதை ஒரு செக்ஸியா கொண்டு போய் வந்து அதை மாத்தி, அதனாலதான் இன்னைக்கு இந்த அந்த இலக்கியங்கள்லாம் வந்து மக்களிடம் வந்து வரவேற்பு பெறல. ஒரு காலகட்டத்துல வந்து அது கோலோச்சி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து இல்லாம போச்சு. ஆனா இன்னைக்கும் நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய அக இலக்கியம் உலக இலக்கியங்களோட வந்து போட்டி போடுது, அன்பை பற்றி தனித்துவமாக சொல்லுது. அதுதான் தமிழ் உலக. இந்த மாதிரி வந்து தனித்துவமான கூறுகளை வந்து வேறுபடுத்தி மிக அருமையாக சொல்லுது. இப்ப வேதங்கள்ல தெரியும் ரிக், யஜு, சாம, அதர்வனம். பழமையான வேதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிக் வேதம். அந்த மாதிரி வேதத்துக்குள்ளேயும் பிற மொழிகளை பற்றி சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை வந்து பாத்தீங்கன்னா தனித்துவமானதையும் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இதுதான் இப்ப தமிழ் உலக செம்மொழிகளை பற்றி நான் என்னுடைய வகுப்புல வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். இங்க வந்து நான் ஒரு சுருக்கமான ஒரு பதிவு தான் போடணும்னு நான் வந்து நினைச்சேன். ஆனா இருந்தாலும் அந்த பாடத்திட்டத்தை பற்றி விளக்கும் பொழுது அது தனித்துவமா என்ன பண்ணிருது அப்படியே வந்து போயிருக்கு. இப்ப நீங்க அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைப்பை பொறுத்த வரைக்கும் புதைபொருள் ஆய்வு. இங்கேயும் நம்ம வந்து நிறைய போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குழப்பிக்கிறோம். நிறைய வந்து புதைபொருள் ஆய்வு அப்படின்னா இந்த பகுதி வந்து என்ன சொல்ல வருது அப்படியே வந்து நீங்க வந்து நல்லா கவனிங்க. நான் பாடத்திட்டத்தை வச்சே வந்து நான் வந்து சொல்லிடுறேன். வந்து என்னுடைய பாடப்பொருளை வச்சு நான் வந்து என்ன பண்றேன் சொல்றேன். புதைபொருள் ஆய்வு இந்த பாருங்க. புதைபொருள் ஆய்வை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப எந்த ஒரு நாட்டாரும் தனித்து வாழ முடியாது. இன்னைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ரீதியா நட்பு உறவுகள் ஏற்படுது. அங்க இருக்கக்கூடிய பொருளை இங்க வாங்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய அங்க பொருளை வாங்குறாங்க. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பொருளுக்கு வரி விதிக்கிறாங்க. அப்ப அதேதான் இங்கேயும். அதாவது புதைபொருள் ஆய்வுன்னா என்ன, எப்படி ஒருனப்ப நம்ம முல்லைப்பாட்டு படிக்கிறோம், நெடுநல்வாடை படிக்கிறோம், இந்த மாதிரி வந்து அதுல முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை இந்த மாதிரிலாம் படிக்கிறப்போ வந்து அது பிற நாட்டார் கூட வந்து நம்ம வந்து வணிக ரீதியா நம்ம அது வந்து இலக்கியம் சார்ந்த புரிதல், வணிக ரீதியா வந்து நம்ம தொடர்பு கொண்டிருந்தோம். இங்க வந்து அவருடைய நாணயங்கள் கிடைக்குது, அவர்கள் பயன்படுத்திய பொருள் கிடைக்குது, அவர்கள் கொண்டு வந்த புலி சங்கிலியை பத்தி சொல்றோம், பாவை விளக்க பத்தி நம்ம வந்து சொல்றோம். பாவை விளக்கு அப்படின்னா இலக்கியத்துல படிச்சுக்கணும், நம்ம வந்து 10 பாட்டுக்குள்ள படிச்சுக்கணும். நம்ம வந்து இங்க நல்லா பாருங்க, ஒரு பகுதியில வாழக்கூடிய மக்கள் வந்து பிற பகுதியில வாழக்கூடிய மக்களோட வந்து வணிகம் செய்யக்கூடியது காலங்காலமா நடக்குது. அப்ப இந்த மாதிரி வர்த்தக ரீதியா ஒரு நாடோட வந்து உறவு கொள்ளும் பொழுது அங்க நம்ம மொழி கலப்பு வந்து எப்படி நடந்திருக்கு. இப்போ ஒருத்தர் அமெரிக்காவில போய் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, இல்லைன்னா வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தென்னிந்தியாவில வந்து வட இந்தியாவுக்குள்ள வந்து போயிருப்பியான். இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில சொற்களை கொண்டு வந்து இங்க வந்து பேசுவியான். நம்முடைய சொல்லு என்ன பண்ணி போயிடும், மறைஞ்சு போயிடும். இல்ல அங்க பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை கொண்டு வந்து இங்க வந்து பயன்படுத்துவோம். இல்ல இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அங்க போகும். அப்ப இந்த மாதிரி வந்து புதைபொருள் ஆய்வு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு நாடு விட்டு நாடு முக்கியமாக வந்து வணிக ரீதியா அவங்க வந்து வணிக ரீதியாகவோ அல்லது பணி நிமித்தமாகவோ ஏதோ ஒரு சூழல்ல வந்து ஒரு நாட்டை விட்டு உள்ளே வந்து போகும் பொழுது அங்க நம்முடைய பழக்க வழக்கங்கள், கலைகள், மத உணர்ச்சிகள், இன்னைக்கு நம்ம வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துக்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களை வந்து இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஆப்பிரிக்க நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல எங்க எப்படி அங்க போய் கொண்டாடுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறப்பதான் அது பெரிய ஒரு ஆழிப்பேரலை, இயற்கை சீற்றங்கள், இதனால வந்து நம்முடைய அந்த நிலப்பரப்புகள் வந்து மாற்றத்துக்குள்ளாகும் பொழுது அந்த பண்பாடுகளை பற்றி நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அந்த புதைஞ்சி கிடக்கக்கூடிய சில ஆதாரங்களை வச்சு வந்து நம்மளுடைய அந்த மொழியை வந்து நம்ம என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம். நம்முடைய மொழியினுடைய பலனையை வந்து என்ன பண்ணுது, பறைசாற்றுது. அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை படிக்கிறதுங்க புதைபொருள் ஆய்வு. இந்த புதைபொருள் ஆய்வுன்றப்போ வந்து நம்ம வந்து இதுக்கும் நேர்த்தியான புத்தகம். இப்ப மால்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மால்டா மத்திய கடலில் இத்தாலிக்கும் வட ஆப்பிரிக்கா கரைக்கு இடையில் உள்ள ஒரு பழமையான தீவு தேங்க. இதை நான் என்ன சொல்ல வரேங்க பாருங்க. இந்த மால்டா
இந்த மால்டாவுடைய தலைநகர் பாத்தீங்க அப்படின்னா லாவெட்டா அப்படின்றது. இங்க இருக்கக்கூடிய அந்த அரண்மனை இருக்கு பாத்தீங்களா, அரண்மனை கொண்ட நகரம் தான் லாவெட்டா. இங்க இருக்கக்கூடிய அங்க நம்முடைய தொன்மையை உணர்த்தக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா அங்கும் சில நம்முடைய பண்பாடை வந்து வெளிப்படுத்துறது மாதிரி வந்து சில அடையாள சான்றுகள் கிடைக்குது. இப்ப எகிப்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான், பாலஸ்தீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான், அசிரியா, இந்த நாடுகள் கூட எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து வணிக ரீதியா செயல்பட்டு இருக்கோம். அப்ப அங்க கிடைக்கக்கூடிய புதை பொருளா இருக்கட்டும், இல்ல இங்க கிடைக்கக்கூடிய தோண்டி எடுக்கக்கூடிய புதை பொருளா இருக்கட்டும், நம்ம மொழியை பற்றிய சில என்னது வரலாறுகளை கொடுக்குது. எந்த வகையில வந்து ஒரு நாணயம் நமக்கு ஒரு வரலாறு கொடுக்கணும், அது மாதிரிதான். இதுதாங்க இந்த பண்பாட்டு பரவல்ல வந்து நம்ம வந்து படிக்க போறோம். இதுவும் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். இதுவும் ரொம்ப வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புத்தகத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க சிந்துவெளி எழுத்துக்கள் அப்படி எப்படி வருதுன்னு பாருங்க. உலக அளவுல பண்பாட்டு பரவல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிலப்பகுதிக்குள்ள வந்து சிந்துவெளி எழுத்துக்கள்ல வந்து தமிழுடைய வரலாறு, தமிழுடைய அந்த பழமையான தொன்மை, அதை பத்தி என்ன சொல்லுதுன்றதா இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திருப்போம். பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய மெட்டீரியலே வந்து என்ன பண்றேன், நான் வந்து காட்சிப்படுத்துறேன். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்பாட்டு பரவல், இதுவும் ஒரு தனித்துவமானது. நீங்க புதைபொருள் ஆய்வுக்கும் பண்பாட்டு பரவலுக்கும் இங்க வந்து நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பண்பாட்டு பரவலை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்கு ஒரு நூலளவு வேறுபாடு தான். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அதே மாதிரிதான் இருக்கும். வணிக ரீதியாகவோ அல்லது வந்து இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து குடிபெயர்ந்ததாலேயோ, நீங்க 10 பாட்டுக்குள்ள கூட வந்து மிளைச்சர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு அரசர்கள் வந்து அந்த ஊமையர்களை கொண்டு வந்து வெளிநாட்டு அந்த சோல்ஜர் படை வீரர்களை கொண்டு வந்து இங்க வந்து தனக்கு பாதுகாப்பா வச்சிருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், படையருக்கு பிற நாடுகள்லையும் போய் வந்து தனக்கான பணி நிமித்தம் காரணமாக போயிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வந்து தமிழர் பண்பாட்டு பரவல் இன்னைக்கும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய உணவு முறை, நம்முடைய ஆடை அணிகள் முறை எல்லாமே பரவி இருக்கு. அப்ப இப்படி பரவுறதுக்கு இந்த மொழி வந்து ஒரு காரணம் தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சீனாவில் நீங்க எடுத்துக்கங்க, சீனாவில் தமிழ் பேசுறாங்க. நீங்க வலைதளத்துல வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சீனாவில் 10 பாட்டு படிக்கிறாங்க. சீனாவில் குறுந்தகை நம்ம வந்து ஒரு பாட்டை படிக்கிறது கடினம்ன்றான். அப்ப இதுதான் பண்பாட்டு பரவல். ஜிஇ போப்பு வந்து இங்க வந்தாரு, கால்டுவெல் இங்க வந்தாரு, நம்ம நாட்டு இலக்கியங்கள் வந்து மொழிபெயர்த்தாங்க. அப்ப நம்ம மொழி அந்த இலக்கியங்கள் வந்து அவங்க நாட்டுக்கு போகுது. இது ஒரு பண்பாட்டு பரவல் தான். எப்படி பண்பாட்டு இலக்கியங்கள் மூலமாக நம்முடைய மொழியின் மூலமாக பண்பாடுனா என்னது நிறைய நம்ம சொல்லலாம். பண்பாட்டுக்குள்ள வந்து நம்முடைய நாகரிகம், உடை நாகரிகத்தை வந்து ஒரு நாடு கத்துக்கிறது. அது எப்படி கத்துக்கிறது? அது இலக்கியங்கள் வழியாக கத்துக்கலாம். இப்ப திருக்குறள் படிக்கிறாங்க, ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்கள், நீதி சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இத கடத்துறது எது? மொழி வந்து கடத்துது. இந்த மொழி யாருக்குரியது? தமிழருக்குரியது. அப்ப இந்த மாதிரி தமிழருடைய பண்பாட்டு பரவல் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எப்படி வந்து போய் சேருது, அந்த நாட்டு மக்கள் வந்து இதற்கான சான்றுகள்லாம் என்ன இருக்கு, அந்த இலக்கியங்களுக்குள்ள இதற்கான சான்றுகள்லாம் என்ன இருக்கு, அதை பற்றி படிக்கிறது தான் இந்த பண்பாட்டு பரவல். நான் வந்து ஒரு 15 நிமிடத்துக்குள்ள வந்து இப்ப நான் சொல்லி இருக்குது பிஜிடிஆர்பியில மொழி வரலாறு சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கம் மட்டும்தான். சரிங்களா? நம்முடைய பாடப்பொருள் என்பது பிஜிடிஆர்பிக்கு மட்டுமே பயங்கரமா இருக்கும். எல்லாமே வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகம் தான். ஏன்னா நான் படித்து இப்படித்தான் எனக்கான பணியை வந்து நான் வந்து பிடிச்சேங்க. லகரத்தை பொறுத்த வரைக்கும் அன்பான ஆசிரியர் பெருமக்களே, நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து என்னுடைய மேற்பார்வையில ரொம்ப சிறப்பாகவே போய்கிட்டு இருக்கும். லகரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எந்த ஐயம் எப்பண்டாலும் கேட்கலாம். அதே நேரத்துல வந்து புதிதாக படிக்கக்கூடியவங்க நல்ல வழிமுறைகளை பின்பற்றுங்க. இப்ப நம்ம கிட்ட பேசுறீங்க, நீங்க வந்து என்ன பேசுறீங்க, பாடத்திட்டமே புரியல, எந்த பாடப்பொருள் படிக்கிறதே தெரியல,
டெஸ்ட் பேஜ் மட்டும் இருக்குமா ஐயான்னு கேக்குறீங்க. நீங்க படிக்க வராது அடுத்த விஷயம். லகரம் யாரையுமே செல்பேசி மூலமாக அழைத்து எங்கிட்ட வாங்க, நாங்க கட்டணம் குறைக்கிறோம், அதை செஞ்சு கொடுக்கிறோம் அப்படிலாம் நான் கூப்பிடவே மாட்டோம். உங்களுக்கு பிடித்து இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க, இவ்வளவுதான். லகரம் யாரு எப்படி எப்படி பாடப்பொருள் இருக்கும், நேர்த்தியா இருக்கும், எல்லாமே நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு தெரியும். கடுமையான பாடப்பொருளா இருக்கும். ஏங்க நீங்க மொழி வரலாறுக்கு ஒரு மூல நூலை படிச்சா கூட 10 புத்தகம் படிக்கணும். இப்ப நீங்க திராவிட மொழி இந்த முதல் தலைப்பு மொழி வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அதுக்குள்ளேயே நீங்க போனீங்கன்னா சக்திவேல் புத்தகம், ஜான் சாமுவேல் புத்தகம், அகத்தியலிங்க புத்தகம், மூவா புத்தகம், தேவபூமி புத்தகம், இதுலயே ஒரு 5 புத்தகம். இப்ப தமிழ் மொழிய தொன்மைக்கு தனித்துவமா 2-3 புத்தகங்கள் இருக்கு. தனித்தன்மைக்கு இலக்கிய வரலாறு மட்டும் தயவு படிக்காதீங்க. மொழியோடு தொடர்புடைய நிறைய புத்தகங்கள் இருக்கு. கிளை மொழிக்கு தனித்துவ புத்தகம் இருக்கு. தமிழ் உலக செம்மொழிகளுக்கு தனித்துவமான புத்தகம் இருக்கு. புதைபொருள் ஆய்வுக்கு தனித்துவமான புத்தகம் இருக்கு. இதெல்லாம் நீங்க போட்டு பாருங்க. ஒரு 10 புத்தகம் குறைச்சு வச்சாலும் நிற்கும். இந்த 10 புத்தகத்தை நீங்க படிக்கின்றாலே நான் சொல்லணும்னு தெரியாது, நம்மள ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா யோசிக்கும். இந்த வேலைகள்லாம் லகரம் சிறப்பாக செஞ்சு கொடுக்கும். அதனால எங்கு திறமை இருக்கோ அதை நாடுங்கள், தேடுங்கள். லகரம் புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு கூட நான் ஏற்கனவே என்னுடைய வலைவழி தளத்துல நான் போட்டிருக்கேன். மொழி வரலாற அதுல ஒண்ணுமே இல்லைன்றத நடத்தியே நான் போட்டிருக்கேன். நான் என் மெட்டீரியலை வச்சே நடத்தியிருக்கேன். மூல நூல்லாம் படிக்கிறதுக்கு படிக்க முடியலன்னு சொல்லுங்க, ரொம்ப காலங்கள் ஆகும். நான் மூல நூல் படிச்சுதான் வேலைக்கு வந்தேன். மூல நூல் படிச்சதுனாலதான் ஒவ்வொரு பாடத்திட்டத்தை நம்ம மிக நேர்த்தியா கொடுக்கிறோம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கணமே நீங்க 12 புத்தகம் படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இலக்கணத்திற்கு நம்ம தனித்துவமான ஒரு வழிமுறை மூல நூல், அதை நடத்துவோம். மற்ற 9 இயல்களுக்கும் மூல நூலை நீங்க தொட வேண்டாம். ஏன்னா நம்மகிட்ட ஒவ்வொரு யூனிட்டுமே பயங்கரமா இருக்கும். இப்ப நீங்க சங்க இலக்கியம், சங்க மரிய கால இலக்கியம் நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த யூனிட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 450 பக்கம் வரும். 450 பக்கத்தில் நீங்க என்ன இருக்குன்னு கேட்கலாம். என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாடப்பொருளை பத்தி புரியலன்னு அர்த்தம், வழிமுறை தெரியலன்னு உங்களுக்கு அர்த்தம். இப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா நூலையும் நீங்க தொகுத்து எடுத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 2000 பக்கம் 3000 பக்கம் வரும். அப்ப அறிவுபூர்வமா யோசிக்கிறப்ப அதை சுருக்குறப்ப நம்ம ஒரு 350 பக்கம் 400 பக்கத்துல இதை வைக்கிறோம். நேர்த்தியாக இருக்கும். பாடப்பொருளை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு படிக்க படிக்க அவ்வளவு ஆர்வமா இருக்கும். அதுதான் லகரத்தினுடைய பாடப்பொருள். லகரம் சிறப்பான வழிகாட்டி, பாடப்பொருள் சிறப்பா இருக்கும். தேர்வு முறை பிஜிடிஆர்பி எப்படி வினாத்தாள் இருக்கோ கச்சிதமா இருக்குங்க. சும்மா 30 மார்க்கு 40 மார்க்கு நம்ம வைக்க மாட்டோம். ஒவ்வொரு தேர்வும் நேர்த்தியா இருக்கும். இது நம்மிடம் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். அதனால இப்ப வரைக்கும் நான் ஒரு இயல் 1 40 நிமிஷம் விளக்கியிருக்கேன். இதே மாதிரி எல்லா யூனிட்டையும் நான் விளக்கம் சொன்னேன்னா இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கான்றது உங்களுக்கு புரியும். இனி வரக்கூடியல அடுத்தடுத்து இதற்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். லகரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. இப்ப பிஜியும் நம்ம 1 மாதம் ஆயிருச்சுங்க. அதற்கான வகுப்புகள் போய்கிட்டு இருக்கு. முடிக்கலாம்னு நினைச்சேன், இந்த கருத்தை மட்டும் பதிவு செஞ்சிடறேன். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம், ஆசிரியர் தேர்வு வாரிய அட்டவணையில பிஜியை பற்றிய அறிவிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்து வரக்கூடிய அட்டவணையில உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு எப்படி பிஜி அப்படியே ஓரம் கட்டிட்டு அப்படியே யூஜிடிஆர் பக்கம் திரும்புறீங்களோ, ஐயோ பிஜியில இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கான்றது கூடிய விரைவில் வரும். அது ஒண்ணு. நான் அடிக்கடி சொல்லுங்க, இந்த உலகமே தூங்கி இருக்க நேரத்துல எவன் ஒருவன் விழித்து தனக்கான வேலையை செய்யறானோ அவன் தான் வெற்றியாளன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய பாடப்பொருள் நிறைய நுணுக்கமான பகுதிகள் அங்க இருக்கு. இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் என்னுடைய பார்வையில இப்ப இந்த இடத்துல நான் ஒரு போட்டித் தேர்வுக்கு புதிதாக நான் தயாராகிறேன் அப்படின்னா, நான் தெளிவா படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எப்போ 1.5 வருஷம் கழிச்சு வந்தாலும் அப்ப கூட நான்
ஒரு பரபரப்போட தான் படிக்கக்கூடிய சூழல்ல இருக்கும். நீங்க நினைக்கிறது மாதிரி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிச்சிடலாம், இதுல என்ன இருக்கு, பழைய பாடத்திட்டம் தானே, ஒரு சின்ன மாற்றம் தானே, இதெல்லாம் உண்மையிலே அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப இன்னைக்கு நாளைக்கு தேர்வு வரப்போகுதுன்ற மனப்பான்மையில உட்கார்ந்து நீங்க படிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கணும். தூங்குற நேரம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்துக்கங்க. நான் சொல்றது வீட்டுல இருக்கிறவங்க. வேலைக்கு போறவங்க உங்களுக்கு தெரியும். தனியார் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ போனீங்கன்னா, நான்லாம் அந்த மாதிரி பணியாற்றிட்டு இருக்கிறப்ப தனியார் பள்ளியில வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், சனி ஞாயிறுனா சொல்லவே தேவையில்லை, அன்னைக்கு தூக்கம் 4 மணி நேரம் தூக்கம் தான். இப்படியெல்லாம் படிச்சாதான் நம்ம வெற்றி அடைய முடியும். நம்ம லகரம் அதற்கான ஒரு வழித்தடத்தை அமைச்சு கொடுக்கும். நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன், நிறைய வழிமுறைகள் சொல்லி கொடுப்பேன். உங்களுக்குள்ள ஒரு படிக்கின்ற ஒரு வேகம், வெறி உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அந்த மாதிரி படிச்சுட்டா நாங்க வேலைக்கு வர முடிஞ்சுச்சு. சரிங்களா? அதனால பிஜி ரொம்ப தாமதமா வரும், நம்ம பாத்துக்கிறலாம், அதனால புத்திசாலித்தனமா நம்ம யோசிக்கிறோம்னு நினைக்காதீங்க. தெரியாம அறியாமையில இந்த மாதிரி நினைக்கிறோம், முடிவுக்கு வந்திருக்கோம் நினைச்சுக்கோங்க. அதனால பிஜி பணியிடங்களும் நிறைய உண்டு. யூஜியும் சில காரணங்களுக்காண்டி அறிவிப்பு அடுத்த மாதம் கூட வரலாம், தள்ளியும் போலாம். ஆனா தேர்வை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதமா தான் வரும். அது என்ன அரசியல் சூழல்ன்றது உங்களுக்கு புரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு அரசு எதுல முனைப்பாக இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல என்ன காரணத்துக்காண்டி அறிவிப்பு மட்டும் அறிவித்து விடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சிலதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி, கற்பித்தல் அருமையா இருக்கும். நான் என்னுடைய யூடியூப் சேனலை எல்லாரும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாக்குறீங்க, வரவேற்பு கண்டிப்பா இருக்கணுங்க. இப்ப நான் பேசுனதுல ஏதாவது உங்களுக்கு அனாவசியமான தகவல், நீங்க இதுவரைக்கும் தெரியாத தகவல்லாம் நிறைய நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு சின்ன விளக்கம் தான். ஒரு பாடப்பொருள் நான் 1 மணி நேரம் விளக்கியிருக்கேன். அப்ப என்னுடைய வகுப்பு தனித்துவமா இருக்கும். என் வகுப்பு எப்படி இருக்குன்றத நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. பிடித்திருந்தால் கண்டிப்பாக யூஜியா இருக்கட்டும் பிஜியா இருக்கட்டும் சிறப்பா இருக்குங்க. மெட்டீரியல் சிறப்பா கொடுத்துருவோம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.